சரி, அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன், இருங்கத்த. ஐயா ஐயா, மழை வெளியே பிச்சுக்கிட்டு ஊத்துதியா. இதோட எங்க நீ வேலைக்கு போற? கம்முனு வீட்டோட கடை. அத்த, அதெல்லாம் வீட்டுல இருக்க முடியாது அத்த. அதுவும் இல்லாம வேலைக்கு அந்த தம்பி லீவ் போட்டா திட்டுவா அப்படி. ஏங்க, மழை அதிகமா இருந்தா அந்த தம்பியே லீவு தாங்க விடும். பேசாட்டுக்கு கம்முனு வீட்டோட இருங்களே. இங்க பாரு, அதெல்லாம் லீவ் எல்லாம் விட மாட்டாங்க. வெளியே தானே மழை பெய்யுது, உள்ளுக்குள்ள என்ன மழையா பெய்ய போகுது? பிக்கப்ல போறோம், வண்டியை விட்டு இறங்கணும், உள்ள போயிட்டோம்னா அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள தானே பெயிண்ட் அடிக்கிற வேலைன்னு சொல்லுவாங்க. அதை சொன்னா உனக்கு புரியாது. சும்மா நம்ம இருக்கிற பழப்பையும் எடுத்துக்கிட்டு கம்முன்னு இருக்க முடியாதுல்ல. இருந்து அங்க வரைக்கும் தான், அங்க போனா கொடையை பிடிச்சிட்டு போனா அப்புறம் வண்டி வந்துடும், அதுல ஏறி அப்படியே போயிருவேன். தம்பி, இருந்தாலும் மழை அதிகமா இருக்குங்கய்யா. இல்லைங்க, உங்களுக்கே தெரியும் நம்ம இருக்க சூழ்நிலை என்னன்னு. இதுல எல்லாம் மழை, வெயில், வெள்ளம், பள்ளம் இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா வேலைக்கு ஆகுமா? அத்தை, கொடையை கொடுங்க. சரியா, சரி போய் பொழப்ப பாரு. அதை பார்த்தா தான் நம்ம கையில 15. சரி, போயிட்டு வரேன். மழையில இருந்து நனையாதீங்க, சரியா? சரிம்மா, சரிம்மா, சரி வாரேன். கொடைய விரிச்சுக்கையா. புது மழை வேற, நனைஞ்சு கிளைஞ்சு அப்புறம் உடம்பு கிடம்பு சரியில்லாம போயிட போகுது. என்னம்மா காலையில இப்படி மழை அடிச்சு ஊத்துது? இப்படித்தான் அடிக்குமா எப்பயும்? இன்னைக்கு என்னன்னு தெரியலைங்கம்மா, இப்படி மழை அடிக்குது. இல்லைன்னா பகல் நேரத்துல இல்லைன்னா ராத்திரிக்கு தான் அடிக்கும். இன்னைக்கு தான் பகல்ல இப்படி வெளுத்து கட்டிக்கிட்டு இருக்கு. சரி அத்தா, சரி சரி. நானும் தான் குளிச்சுக்கிட்டு இந்த துணியெல்லாம் வச்சேன். சரி துவைச்சு போடலான்னு பார்த்தா அது பாட்டுக்கு இப்படி மழை அடிக்குதே. அட, இப்போ துவைச்சு போட்டு என்ன பண்ண போறீங்க? நாளைக்கு நான் எல்லாம் துணியும் எடுத்து போட்டு துவைக்கிறது தான். நான் துவைச்சிக்கிறேன், கம்முனி இருங்க. இல்லை அத்தா, குளிச்சு விட்டு அப்பப்பயே துவைச்சு போட்டுருவேன். மழை வரவும் தான் சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்துவிட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நீங்கள் கம்முனி இருங்க, சரியா? என்னாம்மா நீங்கள் ஒரு வேலையும் செய்யவும் விட மாட்டேங்கிறீங்க. செத்த நேரம் சும்மாவும் என்னால் உட்கார முடியல. ஏதாவது ஒரு வேலை வெட்டி பார்க்கலான்னா நீங்கள் ஒன்றும் பார்க்க வேணாம், கம்முனு இருங்க, நான் பார்த்துக்கிறேன். அம்மா, என்ன மழை அடிச்சு ஊத்துது. ஷப்பா, அந்த பையன் எப்படித்தான் வேலைக்கு போகுமோ தெரியலையே. அடடடா, காலையிலேயே என்ன மழை அடிச்சு ஊத்துது. அப்பா, நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு குளு 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 குளுன்னு இருக்கு. நம்ம வீட்டு முற்றத்துல தண்ணி வரும்போது எப்படி ஆடுவோம். அடடடா, நல்லா சில்லு சில்லு சில்லுன்னு இருக்குது. தினந்தோறும் வெயில் அடிச்சு வெக்கையான வெக்க, உடம்பெல்லாம் ஒரே எரிச்சல். அப்படியே இந்த மலையில கொஞ்சம் இறங்கி ஒரு ஆட்டத்தை போடுவோம். யாரும் தான் இல்லையே வீட்டுல. விண்ணோடு மேல சத்தம் என்ன, மண்ணோடு சின்ன தூரல் என்ன, இங்கே நான் வந்தாயோ எப்போது செல்வாய், சொல்லாமல் வந்தது போல் நில்லாமல் போவாயோ. பாத்தியா உன் மருமகளோட ஆட்டத்தை? வீட்டில் வேலை செய்டினா கை நோவுது, காலு நோவுது, மாசமா இருக்கேன் அப்படி இப்படின்றா. மழையில ஆடும்போது மட்டும் இதெல்லாம் காத்துல கரைஞ்சு போயிருமோ? ஏய், என்னடி அத்தை சொத்த? தண்ணி வீட்டுக்குள்ள வந்து கிடக்குது, அதை எடுத்து ஊத்துறது இல்லாம ஆடிக்கிட்டு கிடக்குற. இல்ல, சும்மா. ஏண்டி, வந்ததுல இருந்து நாங்களும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். என் பேராண்டி வந்தா ஒரு நடிப்பு போடுற, கையை வலிக்குதுன்ற, காலு வலிக்குதுன்ற, என்ன நடிப்பு போட்டுக்கிட்டு இருக்கிற? மலையில ஆடும்போது மட்டும் உனக்கு எந்த கை வலியும் வரல, கால் வலியும் வரலையா? யாருக்கு அதுல பூச்சுத்தலான்னு நினைக்கிற? தொலைச்சு கட்டி போடுவோம் எல்லாரும் சேர்ந்து. தெரிஞ்சுக்க, வேலை செய்யணும் உனக்கு அதுக்கு முடியல, ஆடுறதுக்கு மட்டும் உங்க அத்தை நல்லா சொல்லி கொடுத்துருக்காளோ? நேற்று சோறாக்கடின்னா குழச்சு கூழாக்கி வச்சிருக்க, குழம்பு வைடின்னா காரை தள்ளி கொட்டி ஏனோ தானோன்னு கன்றாவிய வச்சிருக்க. அதெல்லாம் கேட்டா தெரியாது, இங்க ஆடுறது மட்டும் நல்லா தெரியுதோ? ஆனா உங்க அத்தை என்னத்தை சொல்லி கொடுத்துருக்காளோ தெரியல. நல்லா ஊழ வைக்கிறதுக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருக்கா போல இருக்கு. ஏ வெங்காயம், வீட்டுல அங்கிட்டெல்லாம் தண்ணியா கிடக்குது. முதல்ல இதுல தண்ணி எடுத்து வெளியே ஊத்திட்டு வீடெல்லாம் வலிச்சு விடு. கீழே குனிஞ்சு நிமித்து வேலை பார்க்க கூடாது. குனிஞ்சு நிமித்து வேலை பார்க்க கூடாது, காலை விரிச்சு வெட்டிக்கிட்டு ஆடலாமா? யார்கிட்டடி கலர் கலரா காது குத்திட்டு திரியிற? தொலைச்சு கட்டி போடுவேன்னு சொல்லிட்டேன். முதல்ல தண்ணி எடுத்து ஊத்துறி. போறேன் போறேன். என்ன போறேன் கீறேன்? மரியாதையா பேச தெரியாதா? உங்க வீட்ல இதான் சொல்லி கொடுத்துருக்காங்களா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க கூடாதுன்னு? இல்லைங்க, போய் செய்யறேங்க. அப்பைக்கப்ப வேப்பிலை எடுத்து பேயோட்டணுமா? இல்லைன்னு வையே உன் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவா.
இது மூஞ்சிலே முழிச்சா கூட விடிய மாட்டேங்குது. காலையில அவங்க அப்பா சொல்லிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு காலையில நேரங்காலமா எந்திரிச்சு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது மூஞ்சில காலையில எந்திரிச்சோடனே முழிச்சாரு, பொழப்பு கெட்டு போச்சா, அடிச்சு ஊத்துது, அவரு நாளைக்கு வாங்கன்னு சொல்லிட்டாராம்மா. விடியா மூஞ்சி போடி. எரிச்ச கன்றாவியா இருக்குது. ஆட்டத்தை பத்தியா ஆள் இல்லைன்னோனையும் அதுதான் பாரு, ஆள் அவன்கிட்ட நல்லா நடிச்சு கத்துக்கிட்டாமா. நம்ம பையன்கிட்ட நல்லா வாங்கி தின்னு கணங்கன் இருக்கிறா. அதுதான் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு திரியிறா. இப்ப நான் எல்லாரும் என்னை நினைக்கிறாங்களே நான் திட்டுறேன்னு. இப்படியெல்லாம் பண்ணா எவன் திட்டாம இருப்பான்? சொல்லு பாப்போம். எங்கெங்க எடுத்து ஊற்றணும்? எடுத்து என் தலையில வந்து ஊத்து. வெளியே தான் அம்மா பெரிய வாசல் இருக்குல்ல, எடுத்து வாசல ஊத்து போ. அம்மாடி அம்மா உலகமகா நடிப்பு தான் நடிச்சுக்கிட்டு திரியிறா. இவங்க வீட்டுல எல்லாம் தண்ணி எடுத்து வாயில ஊத்திக்குவாங்க போல இருக்குது. எடுத்து ஊத்து வரசா. ஓரமா ஒதுங்கி நில்லு. மேல மழை தண்ணி படுது, நீ பாட்டுக்கு நின்றுகிட்டு இருக்க. அப்புறம் உடம்பு கிடம்பு சரியில்லாம போனா என்ன பண்றது? ஒதுங்கி நில்லு அங்கிட்டு. எவரே கண்ணை நல்லா திறந்து பார்த்து போ. அதுக்கப்புறம் வேணும்னே வலிக்கு விழுவ. அதுக்கப்புறம் என் பையன் வந்தோடனே நான் தான் கொடுமைப்படுத்திட்டேன், அதான் நான் விழுந்துட்டேன், அப்படி இப்படி நடிச்சுக்கிட்டு திரிஞ்சேன்னு வையே, அந்த கண்ணு ரெண்டு இருக்க பேர் அப்படி நோண்டி எடுத்துருவேன். படி. எப்பா சரியான மழை. என்னப்பா முன்னே வந்துட்டியா? என்னப்பா வண்டி இன்னும் வரலையா? மழை வந்தா லீவுன்னு சொல்லுவாங்களே, லீவா என்னன்னு தெரியல. அந்த தம்பி கிட்ட போன் போட்டு எதுவும் கேட்கல, எதுவும் சொன்னா அப்படியா? சொல்லுடா. என்ன சொல்லுடா? வேலைக்கு வந்து நின்னுகிட்டு இருக்கா, இன்ன வரைக்கும் என்ன? ஒரு வேலை செஞ்சு ஒரு பொறுப்பு இல்லாம போச்சே. என்னடா அதிகாரிகள் பண்ற கூத்து? எரும மாட்டு பயலே, வேலைக்கு வான்னு சொல்லும் போதெல்லாம் வரமாட்டேன். மழை வருது, இன்னைக்கு பெயிண்ட் அடிக்க முடியாதுன்னு உனக்கு தெரியும். தெரிஞ்ச நேரங்காலமா கிளம்பி வந்து நிக்கிறியா நீ? ஏண்டா நல்ல நாள்லயே வேலைக்கு வானா வரமாட்டேன். இன்னைக்கு மழை வருது, நீ எதுக்கு வரப்போற? இன்னத்துக்கு நான் போன் பண்ணா நீ எடுக்க மாட்டேன்னு தான் நான் சொல்லல. வந்து நிக்கிறியா? இன்னைக்கு லீவுடா, வேலை எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் பிக்கப் எல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அப்படி ரோட்டில் எதுவும் மழை மரம் எதுவும் சாஞ்சி எதுவும் விழுந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்படி அதனால தான் இன்னைக்கு வேலை இல்லை, கிளம்புங்க. நாளைக்கு எதுவும் மழை விட்டோன்னே போய்க்கலாம். டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். இன்னைக்கு வேலை இல்லைன்னு சொல்லுவான்றதுக்கோசரம் நீ கிளம்பி வந்துவிட்டு நடிக்கிறியா நீ? போன வைடா, வீடு பார்த்து கிளம்புடா. என்னப்பா என்ன சொன்ன அப்படி? அட கடவுளே, வீட்டுல எல்லாரும் அப்படியே இருங்கன்னாங்க. நான் தான் சரி தம்பி லீவ் விட மாட்டாருன்னு சொல்லிட்டு தான் நான் கிளம்பி வந்தேன். இவன் முன்னே சொல்லியிருந்தாருன்னா வீட்டுல இருந்திருக்கலாம். சரிப்பா நான் வரேன். புது படம் ரிலீஸ் ஆயிருக்கே, படத்துக்கு போகணுமே, இவங்கிட்ட லீவு கேட்டா கொடுக்க மாட்டானேன்னு நினைச்சேன். கரெக்டா விட்டுட்டாயா. இந்த பஸ் வந்த உடனே பஸ்ல ஏறி கிளம்பிட வேண்டியதுதான். யாரு நாங்கெல்லாம் அப்பவே அந்த மாதிரி. ஏய் மச்சி வாங்கப்பா வாங்க. என்னடா இப்படி மழை அடிச்சு ஊத்துது? ஏண்டா 2 பேரும் வரும்போதே சொல்லி வச்சுட்டு வந்தீங்களோ மழை வந்துரு அப்படின்னு. வாங்கடா உள்ள வாங்க. அம்மா ஏம்மா. அடடே வாங்கய்யா, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா, நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்கையா. அது இதாம்மா நான் கட்டிக்க போற பொண்ணு சுமதி. அப்படியா? வாமா. கண்ணு கலக நல்ல லட்சணமா இருக்கா. நல்லா இருக்கீங்களாங்கம்மா? ஐயோ நல்லா இருக்கேன். எந்திரி. வாரேன்னு ஒரு வார்த்தை முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லப்பா. நான் ஏதோ செஞ்சு வச்சிருப்பேன், எதுவும் சொல்லாம கொள்ளாம திடுதுப்புன்னு மழை வேற வந்துகிட்டு இருக்கு பாருங்க. நேத்தே நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், சாமி உங்ககிட்ட சொல்லியா? டேய் சொல்லியாடா நீ அம்மா கிட்ட? இல்லடா மறந்துட்டேன். பாத்தீங்களாம்மா, புதுசா கல்யாணம் ஆனதும் போதும் எல்லாத்தையும் மறந்துடாரு ஐயா. நான் இப்படி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன், அவர் என்ன பார்க்க கூட மாட்டேங்கிறாரு. அப்படிதாயா, பொண்டாட்டி வந்ததுல இருந்து ஒன்ன மட்டும் இல்ல பெத்தவங்களே தான் கண்டுக்க மாட்டேங்கிறான். டேய் மச்சி,
ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கடா, ஸ்பீட் பிரேக்கர் விழுந்துரும். ஆமா ஆமா, ஏற்கனவே விழுந்து போயிட்டாயா கிடக்குது. டேய் வாயை வச்சுட்டு கம்முனிடா, ஏன்டா நீ வேற. அம்மா அவங்க நேத்தே வரேன்னு சொன்னாங்கம்மா, நான் தான் மறந்துட்டேன். மா மேரேஜ் வச்சிருக்கோம், இன்விடேஷன் வைக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். அப்படியாப்பா, வந்தவங்கள நிக்க வச்சுக்கிட்டே இருக்கேன் பாருங்க. வாங்கய்யா உள்ள வாங்க. எம்மாடி மழை தண்ணிமா வலிக்கு இழுக்கி விழுந்துற போகுது, சரியா? இந்தா சீக்கிரம் உக்காந்துக்கிட்டே இருக்காம தண்ணி எடுத்து ஊத்து, பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்காங்க. டேய் சேர் எடுத்து போடுறா. இது வீடு சூப்பரா இருக்குல்ல, வீட்டுக்குள்ள தண்ணி நல்லா இருக்குல்ல. அவங்க அப்பா சாதாரண ஆள் கிடையாது, ஊர் தலைவர். அப்படின்னும் போது இவ்வளோ பெரிய வீடு இல்லாம இருக்குமா? செம்மையா இருக்குடா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா இந்த வீட்டில் இருந்துக்கிறியா? வா லூசு. பார்க்க கூட இல்லை. ஏய் என்னடி முட்டிக்கிட்டு உட்காந்துருக்க? முக்கிறதாண்ட போய் அங்க உட்கார வேண்டித்தானே, அறிவு கிட்ட குந்தாணி. வந்திருக்கவங்கள வாங்கன்னு ஒரு வார்த்தை வாயிலிருந்து வருது, நீ எல்லாம் வீட்டுக்கு மருமவ. உன்னையெல்லாம் என்ன கன்றாவில சேர்த்து தொலைறதுனே தெரியல. இதான் உன் ஆத்தா உங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்காளா? உன் ஃப்ரெண்டுங்கெல்லாம் ஆசையா பிள்ளைங்க எல்லாம் ஊருக்கு வந்திருக்குங்க, எந்திரிச்சு ரெண்டு வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு என்ன? வந்த புள்ள ஓடி வந்து நல்லா இருக்கீங்களாமான்னு கேட்டு காலில் விழுகிறா. அவ எங்க நீ எங்க? வீட்டுக்கு வந்து ஒரு நாள் காலில் விழுந்து கும்பிட்டுருப்பியா? நீ ஆசீர்வாதம் வாங்கியிருப்பியா? நேரம் பார்த்தாலும் விடியா முஞ்சிக்காரி, காலடி எடுத்து வச்சதுலேருந்து ஊழ விட்டே சளுக்கிறா. என்ன தாண்டி உனக்கு பிரச்சனைன்னு தெரியல. எல்லாம் எங்கே போய் தொலைய வேண்டியதோ நம்ம வீட்டுல வந்து உயிர் எடுத்துக்கிட்டு இருக்குது. பிள்ளைங்கெல்லாம் வந்திருக்குங்க, நான் போய் நல்லா போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா போ. சரி என்ன சரி? சரிங்க போறேன். எங்க இருந்து தான் கூட்டிட்டு வந்தானோ, காட்டுல தெரிய வேண்டியதெல்லாம் வீட்டுக்குள்ள விட்டா இந்த லட்சணமா தான் இருக்கும். என்ன கன்றாவிதான் சொல்லி கொடுத்துருக்காளுங்க. என்ன ஒரு வார்த்தை கூட பார்க்கவே இல்லை. சப்பா என்னையா காரணத்துல இந்த மலை வெளுத்து வாங்கி தொலையுது. நச நச நசன்னு தூரியே சலிக்குது. ஒரே பெஞ்சு ராத்தோட விட்டு தொலைஞ்சிருந்தா கூட பரவாயில்லையே. விடிய காத்தால 4 மணிக்கு எந்திரிச்சையா, எந்திரிச்சா சட 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 சடன்னு சத்தம், ஆடெல்லாம் கத்திக்கிட்டு கிடந்துச்சுங்க. என்னடா போய் பார்த்தா சரியான மழை. அப்புறம் அதே மழையோட ராத்திரியா ஆடை பிடிச்சி உள்ள கட்டிவிட்டு சரி சத்த நேரம் பார்ப்போம், மழை விட்டோன்னே உள்ள இதுல இருந்து வீட்டுல இருந்து வெளியே கட்டுவோன்னு பார்த்தா விடாம பெஞ்சு சலிக்குது. மழை வந்தாலே இதாயா ஒரு சல்ல. மனுஷன் வீட்டுக்குள்ளே இருக்க முடியாது, வெளியே இருக்க முடியாது. யோ அங்க பாரு. சப்பா என்ன மழை அடிச்சு ஊத்துது. சப்பா சரியான மழை போ. என்னம்மா இந்த கொற்ற மலையில மூட்டை முடிச்சோட எங்கிட்டு போய்கிட்டு இருக்கிறவ? யோ தெரியாதா வீடு வாசல் இல்லாம எங்கேயா போவாங்கன்னு? வீடு வாசல்லையா? என்னையா சொல்ற? பேருக்கு சம்பந்தம் பிள்ளைக்கு வீட்டை எழுதி கொடுத்தாச்சு, அப்புறம் போஸ்டிங்க போக்கடா. ஐயோ ஐயோ ஐயோ, வீட்டை எழுதி கொடுப்பாங்களா? ஏமா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? அதுவும் பொம்பளை பிள்ளைக்கு மட்டும், ஒத்த பிள்ளைக்கு மட்டும் மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாச்சு. அட கடவுளே, ஏமா உனக்கு கொஞ்சமாவது மண்டையில அறிவு இருக்குதா இல்லையா? வயசான காலத்துல எங்க போவ? செத்தாலும் சொந்த வீட்டுல சாவுறது இல்லையா? பிறக்கும்போது வாடகை வீட்டுல இருந்தாலும் சாகும்போது சொந்த வீட்டுல இருந்து சாவுறது இல்லையா? இப்ப போறதுக்கு போக்கடம் இல்லாம இப்படி மூட்டை முடிச்சு தூக்கிக்கிட்டு ஓடுறது. வெயில் காலம்னா பரவாயில்ல, இந்த அப்படி மழை அடிச்சு ஊத்துனா எங்க போய் இருப்ப நீ? அவங்களுக்கு நம்ம போய் அறிவுரை சொல்ல முடியாதியா. பிள்ளைய ஒழுங்கா வளர்க்கணும். பிள்ளைய ஒழுங்கா வளர்க்காம ஊரை சுத்த விட்டு அவரை கையிலையும் வயிற்றுலையும் தள்ளிக்கிட்டு நின்னா அப்புறம் என்ன பண்ண முடியும்? அப்புறம் மொத்தத்தையும் எழுதி கொடுத்தாதானே கல்யாணம் முடிக்கிற மாதிரி இருக்கும். ஐயோ ஏமா உன் புருஷன் மான மரியாதையே வாங்கிட்டீங்களா எல்லாரும் சேர்ந்து? எப்படியாப்பட்ட மனுஷன் அவருக்கு பொண்டாட்டி பாரு எப்படின்னு. சி 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 சி. இங்க பாருங்கய்யா, உங்க வீட்டுல எல்லாம் பொண்டாட்டி பிள்ளைங்கள இருக்காங்கல்ல, இப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசாதீங்க சொல்லிட்டேன். ஏயா நீங்களும் புள்ள குட்டிக்காரவங்க தானே, உங்க வீட்டுல இப்படி நடந்தா இப்படிதான் ஏழை நம்ம பேசுவீங்களா? என் வீட்டு பிள்ளைலாம் இப்படி பண்ணி இருந்துச்சுன்னு வச்சு பொடி போட்டிருப்பேன் நான்லாம். என் பையனோட பிள்ளைங்க அப்படி பண்ணிச்சு. என் பேத்தி அடிய போட்டு உடைய போட்டு அந்த பையனை ஊரை விட்டு நல்லா அடி வெளு ரொட்டி. அதுக்கப்புறம் எங்க பிள்ளை ஊருக்குள்ள விட்டாம வெளியே விட்டு இப்ப கூட்டிட்டு வந்திருக்கோம். தெரிஞ்சுக்க, ஒன்ன மாதிரிலாம் இல்ல. நாங்கெல்லாம் மானம் சூடு சொரணையோட இருக்கவங்க. நீ பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியுமா வளர்த்துப்புட்டு எல்லாத்தையும் எல்லாமே பேசுவியா? இங்க பாருங்க, பெத்த வயிறு பத்தி எரியுது, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவ்வளவு அலைஞ்சும் திரிஞ்சும் உனக்கு கொஞ்சமாவது கொழுப்பு குறையுதா? இதுக்குதான் சொல்லுவாங்க ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அளந்து வச்சிருக்குன்னு. இப்படி இருக்கும்போதே இந்த கிளி கிழிக்கிற மனுஷனை இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தானா
அப்பா உன் கால் தரையிலே நிக்காது போல இருக்கே. இப்படி எல்லாம் பேசாதீங்க, அப்படிதான் சொல்லிவிட்டேன். இப்ப நாங்க என்ன தப்பா பேசிவிட்டோம்? என்னமோ தப்பா பேசுன மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற? நாங்க என்ன இல்லாத பிள்ளைதைய சொன்னோம். உண்மையாதானே சொன்னா? உன் புள்ள லட்சணத்தை நீ வளர்த்த வளர்ப்பும் சரியில்லை, உன் புள்ள லட்சணமும் சரியில்லை. உன் வீட்டுல அந்த அழகு போய் எம்பிட்டு கஷ்டப்பட்டான். அவன் காலை கழுவி குடிச்சா கூட உங்களுக்கு அறிவே வராது. அப்படி செஞ்ச பையனி இன்னைக்கு அனாதையா அவனை ஊரை விட்டு துரத்தி விட்டல்ல. இன்னைக்கு துணியை தூக்கிட்டு ஊரு முழுக்க திரி. அதான் உனக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. நாளைக்கு கொஞ்ச நேரம் நிழல் ஒதுங்கலான்னு பார்த்தா கூட இந்த ஆம்பளைங்க எப்படி நாக்கு மேல பல்ல போட்டு பேசுறாங்க. பாத்தியா எப்படி திமிருன்னு? புத்தோல நெஞ்சு குறுகுறுக்க தானே செய்யும். விடியா. ஆம்பளை தப்பு பண்ணா அந்த குடும்பத்துக்கு தான் பிரச்சனை. ஒரு பொம்பளை தப்பு பண்ணா அந்த குடும்பமே கொலை நாசம். இப்பயாவது பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். என்னத்த சொல்றது, வாயா போமா. அம்மா டீ வச்சிட்டியா என்ன? வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு டீ காஃபி வைக்கிறது கூட உனக்கு இவ்வளவு நேரமா? வந்து எவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க? என்ன போ. நான் என்ன சும்மாவா இருந்தேன்? அம்படி தண்ணி அள்ளி ஊத்திக்கிட்டு இருந்தேன், பாக்கலையா? யாரு இதெல்லாம் அப்புறமேட்டுக்கு பேசிக்கலாம். முதல்ல வந்தவங்களை கவனிக்கணும்னு சொல்றேன்ல. இவ்வளவு தூரத்துல இருந்து நமக்காக இன்விடேஷன் வைக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இன்விடேஷனா? இங்க பாரு, வந்திருக்கவங்க முன்னாடி தயவு செஞ்சு நீ இங்கிலீஷ் பேசுறேன்னு சொல்லி எந்த கன்றாவையும் உன் வாயால பேசிடாது, சரியா? என்ன இப்படி சொல்றீங்க? இன்விடேஷன் கூட உன் வாயில வர மாட்டேங்குது. அன்னைக்கு அப்படிதான் பியூட்டி பார்லர்னு சொல்றதுக்கு பதிலா பிடி பார்லர்ன்ற இப்படி எல்லாம் வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாம அவங்க எல்லாம் படிச்சவங்க, என் கூட வந்திருக்கவங்க, அங்கெல்லாம் போயிட்டு கம்பெனில நான் இப்படி நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க வந்து இப்படி ஒரு படிக்காதவள நான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். அங்க ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓ, இப்பதான் நான் படிக்காதவனு தெரியுதா? ஏன் இதுக்கு முன்னாடி தெரியலையா? ஐயோ, நான் உன்னை தப்பாலாம் ஒண்ணும் சொல்லல. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் சாமி, போதும் சாமி. அவங்க முன்னாடி நான் அவன் ஒய்ஃப்னு சொல்லாத, இந்த வீட்டுக்கு வேலைக்காரின்னு சொல்லு. ஏய் லூசு, இப்போ கூட ஒய்ஃப்ன்றது கூட உன் வயல்ல ஒய்ஃப்னு சொல்ற. இப்படி இருக்கும்போது நான் உனக்கு எப்படிமா? அதான் நான் சொல்றேன்ல, என்னை வேலைக்காரின்னு சொல்லிருப்போ, நான் வச்சு எடுத்துட்டு வரேன். கோவப்படாத, நான் சொல்றத முதல்ல கேளு. எனக்கு ஒரு கோபமும் இல்ல, நீ தயவு செஞ்சு கிளம்பு. இங்க வந்து நின்னுகிட்டு இந்த வேலைக்காரி கிட்ட. ஏய், எதுக்கு நீ இப்படி பண்ற? அப்புறம் வேற எப்படி பண்ணுவாங்க? தண்ணி நிறைஞ்சிருக்குது, அதை எடுத்து ஊத்தணுமாமா. புள்ள தச்சுக்கு புள்ளன்னு கூட பார்க்காம. கத்தாத கத்தாத. என்ன? அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் ரொம்ப டீசென்டான பசங்க. அதுவும் இல்லாம கல்யாணத்துக்கு முன்னாடி நீயும் பிரெக்னென்ட் ஆகி தான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு தெரிஞ்சதுன்னு வையே, ரொம்ப அசிங்கமா கேவலமா நினைப்பாங்க. இப்போதைக்கு மறைக்கிறது தான் நல்லது. தயவு செஞ்சு எதுவும் சொல்லி வைக்காத. ஓ, அப்ப நான் பிரெக்னன்ட்னு யாட்டி சொல்லல, போதுமா? ஓ, சொல்றது புரிஞ்சுக்கோ கொஞ்சமாவது. இப்படி இருக்கிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட? என்னை வேணான்னு சொல்லிட்டு போக வேண்டியதானே? அறிவு கிட்டவிடு, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? உன்னை பிடிச்சிருக்க போவதானே கல்யாணம் பண்ணேன். சின்ன வயசுல இருந்து விரும்பினேன். ஆனா இந்த கன்றாவியில வெளியே தெரிஞ்சதுன்னா எனக்கு அசிங்கம். ஏற்கனவே எங்க அப்பா மானமரியாதை ஊர் முழுக்க போயிடுச்சு. இதுல ஏன் மான வேற அங்க கம்பெனில போகணுமா? நாளை பின்ன நான் கம்பெனிக்கு வேலைக்கு போறனாலும் அவங்க எல்லாரும் எனக்கு கேவலமா பாப்பாங்க. சொல்றது புரியுதா உனக்கு? உங்க வீட்டுக்கு ஒன்னா இந்த கன்றாவியெல்லாம் பழசா இருக்கும். எனக்கு அப்படி கிடையாது. இதெல்லாம் ரொம்ப புதுசு. இப்ப நான் எந்த தப்பு பண்ணனா? ரெண்டு பேரும் தான் தப்பு பண்ணி தொலைஞ்சோம். போதுமா? இனி கத்த வைக்காத. சீக்கிரம் காப்பியை போட்டு எடுத்துட்டு வந்து கொடு. தலைக்கு தலைவலியை தான் ஏத்திட்டு இருக்கான். கல்யாணத்துக்கு முன்னாடி என் மேல எவ்வளவு அன்பா இருந்த, இப்ப அந்த அன்பெல்லாம் எங்க போனுச்சு? எதுக்கு எடுத்தாலும் திட்டிட்டே இருக்கா. நான் இங்கிலீஷ் கூட பேசக்கூடாதான். நான் என்ன பண்ணுவேன்? எனக்கு அப்பையில இருந்து இங்கிலீஷ் தான் தெரியாது. நான் ஏதோ முன்னாடி இவனை மதிச்சு கல்யாணம் பண்ண மாதிரி என்னை பார்த்து அப்படி சொல்றான். இன்ன வரைக்குமா டீ காப்பி வச்சுக்கிட்டு இருக்கா? வச்சுக்கிட்டே இருக்காமா, இந்த எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். எதுக்கு எடுத்தாலும் இழுகு இழுகு இழுகுன்னு ஏதோ செத்தவங்க கையில வெத்தலையை கொடுத்த கணக்கா? இல்லம்மா, வச்சிட்டு இருக்காமா, எடுத்துட்டு வந்துருவா. பொண்டாட்டியை இறக்கி விட மாட்டியே, ரொம்ப தாண்டா பண்ணிக்கிட்டு தெரியவ. எடுத்துட்டு வந்துருவாமா. இங்க பாரு, அந்த பிள்ளைங்கெல்லாம் டீசென்டான பிள்ளைங்க. உன் பொண்டாட்டியை கொஞ்சமாவது டீசெண்டா நடந்துக்க சொல்லு. அது மட்டும் இல்ல, நான் மாசமா இருக்கேன் அப்படி இப்படின்னு அவங்க கிட்ட எல்லாம் தண்டோர் அடிக்க வேணான்னு சொல்லு. ஊருக்குள்ளதான் மான மரியாதை போச்சு, இங்க இருந்து வெளியூர்லயும் போய் மான மரியாதை காத்தோட கலக்கறதுக்கு இல்லாம, சரியா? சொல்லிட்டேமா, அதெல்லாம் அவ சொல்ல மாட்டா. ஆமா, நீ தான் உன் பொண்டாட்டியை மெச்சுக்கணும். சீக்கிரம் காப்பியை போட்டு எடுத்துட்டு வர சொல்லு. இந்த பிள்ளைங்க எம்பிட்டு நேரம் வந்ததுல இருந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. சொல்லிட்டேமா, இந்த உடனே எடுத்துட்டு வந்துருவா.